ஓம் நமோ வெங்கடேசையா. திருக்குமரன் அஸ்ட்ரா சேனலுக்கு அன்போடு அழைக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்லது நடக்கும். இப்போ சனி பகவானை நம்ம நேரில் பார்த்துருக்குறோமா கேட்டால் இல்லைன்னு சொல்லுவோம். கோயிலில் போய் சரியாக பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையான சனி பகவான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஆனால் இவங்க தான் நமக்கு தெரியாது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். தலை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 9 கிரகம் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சனியால் பாதிக்கப்பட்டவர்கள், மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவங்க அவ்வளோ பாவம் பண்ணியிருப்பாங்க நம்ம ஒரு பிறவியில். அதுதான் பாதிக்கப்பட்டவர்கள். சனியால் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், சனி பகவான் நன்மை செய்வார், கெடுக்க மாட்டான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிவிக்கணும். என்னன்னா, முற்பிறவியில் செய்த பாவம் இப்பிறவியில் அனுபவிக்கிறது சொல்லுவாங்கல்ல. முற்பில் அப்படி ஒரு பாவம் பண்ணாமல் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கவங்க நம்ம சாலைகளில் போகும்போது, ரோடுகளில் போகும்போது எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க, கால் ஊனமாக பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. கோயிலில் தர்மதானம் கேட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு சில நல்லாவே இருப்பாங்க, ஒரு கால் இழந்து இருப்பாங்க, 2 கால் இழந்து இருப்பாங்க. இவங்களாம் சனி பகவானுடைய ஆதிக்கம். அவங்க தான் உண்மையான சனி பகவானே. அப்போ அந்த மாதிரி கால் ஊனமானவங்களுக்கு, ஆண் பெண் யாராக இருந்தாலும் கால் ஊனமானவங்களுக்கு ரோட்ல தர்மதானம் கேட்குறவங்களா மனசார தர்மதானம் செஞ்சா சனி பகவானுடைய பரிபூர்ண அளவு நமக்கு கிடைக்கும். ஏன் நல்லா ஆக்டிவ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க, ஒரு கால் பிரச்சனையாக கவலைப்படாதீங்க. அவங்க நன்மை செய்யுங்க. அவங்க ரொம்ப நல்லதாக செய்வாங்க. உங்களுக்கு எப்பயுமே கவலைப்படாதீங்க. அவங்களை பற்றி விலக வேணாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாரு நொண்டி நொண்டின்னு வரணுங்க, தப்பே நினைக்கக்கூடாது. அவங்களும் நமக்கு நன்மை செய்யும். அவங்க நம்ம தேவையை செய்வோம். நம்ம செய்ய செய்ய நமக்கு நன்மை உண்டாகும். சனி பகவான் உண்மை எங்கே இருக்காரு சொன்ன பாருங்க. ஒரு கால் இல்லாதவங்க, 2 கால் இல்லாதவங்க, கால் தாங்கி தாங்கி நடக்கிறவங்க, இவங்க சனி பகவானுடைய அவதாரங்கள். அப்போ அவங்களுக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்தால் நம்ம வாழ்க்கை பூர்த்தியாகும். இதை மாதிரி நிறைய விஷயங்களை ஜோதிட ரீதியாக, நியூமராலஜி ரீதியாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அடியனை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் விவரங்களுக்கு அடியனை தொடர்பு கொள்ளும். நன்றி, வணக்கம்.